கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ரிட்டன்ஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக எப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அது போக சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி 3 டீமும் யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஓவராலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஐபிஎல் ரிட்டன்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த மந்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி டைமில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஈவினிங் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே ட்ரேட் விண்டோலாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதோட அனௌன்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க. இப்போதைக்கு யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கிற அப்டேட் தெரியவே இல்லை. எந்த டீமும் வாங்கினாங்களாங்கிற விஷயம் கூட சுத்தமாக லீக் ஆகலை. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, ஓவராலாக இந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் எப்போ வரக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா அக்டோபர் 19 வந்துட்டு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் முதல் மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் 22, 25 அப்படிங்கிற மாதிரி மேட்சஸ் நடக்குது. நடுவில் 20ஆம் தேதி மண்டே தீபாவளி. ஸோ அன்னைக்கு 5 மணிக்கு இந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த ஆக்ஷனுக்கு தான் லைவ் கவரேஜ் எல்லாம் பண்ணி வேற லெவலில் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஐபிஎல் மேலே இருக்கிற கிரேஸ் அதிகமானதுனால ஸோ இதுக்கும் லைவ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் 5 to 7 அந்த ஒரு டைமுக்குள்ள ஸோ ஃபுல் லைவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சிடலாம். சரி ஓகே, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டீம் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆகணும், இவங்களை ரீட்டைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது ஒரு மினி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால வரைமுறை கிடையாது. இவ்வளோ பேர் தான் நீங்கள் ரீட்டைன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலுமே ரூல்ஸ் இப்போ வரைக்கும் ஒன்றும் வரல. ஸோ அதுக்கு நமக்கு லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பட் இருந்தாலுமே இந்த பிளேயர்ஸ் வெளியில் போனால் இந்த டீமுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாமே வரிசையாக பார்ப்போம். இப்போ அந்த ஒரு 3 டீமோட தான் பார்த்துருவோமா? சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் சைடாக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். போன தடவை அவங்க அக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணாங்க அண்ட் ஃபேன்ஸ் முதல் கொண்டு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் அவங்க பழைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க, அது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது சிஎஸ்கே உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ஆக்ஷனில் பை பண்ணிடுவாங்க. அவங்க ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இதெல்லாமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஃப்ரீடமோ அதை கொடுத்து ஆட சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு சிஎஸ்கே உடைய டெம்ப்ளேட்டு. பொதுவாக இது ஒர்க் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாகவே வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 2008 அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, ஒர்க் ஆச்சு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் 2 இயர்ஸ் அது ஒர்க் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ கேம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 100 ரன் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒரு 200 அப்படிங்கிறது எவ்ரி கிரவுண்டில் வந்துட்டு பாசிபிளாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுனால அவங்களால சர்வே பண்ண முடியல. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட சிஎஸ்கே அவங்களுக்கு ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், அஸ்வின் இவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளும் ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படி பிக் பண்ணதான் போன தடவை ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், அது போக வந்துட்டு ஷேக் ரஷீத் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. பவுலிங் யூனிட்லையும் அன்சில் கம்போஜ், AK-47 நல்ல ஒரு ஃபவுண்டு தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே க்ரூம் பண்ணிட்டாங்க. போன வருஷம் அக்ஷனில் பண்ணல, ஆனால் மேட்சஸில் அடி வாங்குறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இந்த சீசன் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சூப்பரான ஒரு நல்ல டீமை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ். உண்மையாலுமே விஜய் சங்கர் வெளியில் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ராகுல் திரிபாதி பெருசாக சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, எதுவும் பண்ணல. தீபக் ஹூடா எதுவும் பண்ணல. ஸோ அது போக சாம் கரன் வந்துட்டு 50-50% தான். அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆல்ரவுண்டர் கிடைப்பாங்களா இல்லை சாம் கரனை வச்சு ஓட்டலாமாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. சாம் கரன் பவுலிங்கில் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு, பேட்டிங் ஓரளவுக்கு கவர் பண்ணிடுறாரு. ஆனால் 2 to 3 இயர்ஸ் முன்னாடி இருந்த சாம் கரன் கிடையாது. 2022 மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் T20 வேர்ல்ட் கப்பில் அவர் போட்ட பவுலிங் வேற லெவலில் இருந்தது. ஸோ அப்படி இருந்த ஒரு சாம் கரன் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அவரையும் வைப்பேன். அண்ட் அஸ்வின் அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஓவராலாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 25 crore மேலே அவங்க கையில் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் 90% இருக்குது. இது போக ஒரு சில பிளேயர்ஸை பண்ணலாம், ஒரு யங்ஸ்டர்ஸை கூட வெளியில் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அவங்களுக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா அதை பண்ணி ஆவாங்க. ஸோ ஓவராலாக அவங்களுக்கு 25 to 30 crore அதுக்கு மேலேயே கூட வரக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஆக்ஷன் போகிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் நம்பர் 2 மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல யூனிட் தான். ஆனால் போன தடவை செட் ஆகல. அவங்களுக்கு பிளேயர்ஸை மாற்றி ரொட்டேட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக பவுலிங் யூனிட் ரொம்ப அடி வாங்குச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலுமே கூட ஹர்திக் பாண்டியா டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மேட்ச் பும்ரா வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவருக்கும் அடி சேர்க்கும் போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டில் ஒரு அடி இருக்குது. ஸோ தீபக் சகர் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்காருங்க. எஸ் மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒரு குரூசியல் மேட்ச்சு அவரை வந்துட்டு சூப்பர் ஓவர் போட விட்டு தோத்தாங்க, அது தெரியும். ஆனால் அது போக நிறைய மேட்ச்சில் 40
ரன்னுக்கு மேலே கொடுத்துருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கூட ஒரு க்ரூசியல் நாக் அடிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் லாஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே தீபக் சகர் கடைசியாக கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேட்டகரியில் வைக்க முடியல. ஸோ அவர் இல்லாமல் ஒரு நல்ல நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பவுலர் இருந்தார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட யூனிட் சூப்பராக இருக்கு. ஸோ இது போக பேட்டிங்லேயும் ஏகப்பட்ட பிளேயர்ஸை மாத்திரக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் விக்னேஷ் புதூர் ஒரு நல்ல ஸ்பின்னராக ஒரு நல்ல ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். லாஸ்ட் சீசன் இன்ஜுரினால மிஸ் பண்ணாரு. ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் எனக்கு கொஞ்சம் க்ரூம் பண்ணி அவர் டெவலப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது போக சின்ன சின்ன பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி மும்பை இந்தியன்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல யூனிட் தான். அவங்க பண்ணுற ஒரு சில மிஸ்டேக் தான். மேலே எடுத்து பாருங்க, இந்தியன் டாப் ஆர்டர் அவங்களுக்கு எப்படி இருக்கு. மேலே ரோஹித் சர்மா ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இவ்வளோ பெரிய ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ ரியான் ரக்கில்டன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தூக்கி டாப் போடுறது நல்ல ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக பக்காவான ஒரு ஸ்குவாடா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வில் ஜாக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்குவாட் உண்மையாலுமே சூப்பர் ஸ்குவாடு தான். பட் இருந்தாலுமே பவுலிங் யூனிட்டுடைய சப்போர்ட் இல்லை. பேட்டிங்கில் இன்னும் ஒரு பயங்கரமான ஹிட்டரை ஒரு லோவர் ஆர்டரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக ஹியூஜாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுல ஒரு துளிக்கூட மாற்றம் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், மும்பை இந்தியன்ஸில் இன்னும் தேவையில்லாத பிளேயர்ஸ் எல்லாம் யார், இவங்களெல்லாம் பெஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஆர்சிபி நிறைய பேர் கேட்டிருக்கிற விஷயம். ஸோ ஓப்பன் பண்ணாலே ப்ரோ ஆர்சிபியோட அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பல கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ யோசிக்கவே வேணாம். ஸோ அவங்க வந்துட்டு யாரை வெளியில் உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பண்ணாத மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் அக்ஷரில் உங்களுக்கு பெட்டரான பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் வேணும் அப்படின்னா ஸோ அவங்களை எல்லாம் உட்கார வச்சு தான் ஆகணும். நம்பர் 1 எஸ் தயால் இல்லை. அவருடைய பட்ஜெட் அப்படியே கிடச்சிடும். எஸ் தயால் வரமாட்டார் கைஸ், அவ்வளோதான். போய் தொலைட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டணும். ஒரு வேற கேஸில் மாட்டிட்டாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். எஸ் தயாலுடைய அமௌண்ட்டு அப்படியே வந்துட்டு சாலிடாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது போக இன்னும் ஒரு சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் நுவன் துஷாரா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது போக ஹேசல்வுட் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு இருக்காரு, புவி இருக்காரு. இந்த பவுலிங் ட்ரியோ இந்த 3 பேர் அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ ஒரு லுங்கி எங்கிடி அவர் நல்ல பவுலர் தான். பட் இருந்தாலுமே அவர் வெளியில் விட்டுட்டு அவரோட பெட்டராக யாராவது கிடைச்சாங்கன்னா எடுக்கணும். அப்படி இல்லைன்னா லுங்கி எங்கடியே மறுபடியும் எடுத்தா கூட ஒரு நல்ல சான்ஸ் தான். ஏன்னா நுவான் துஷாரா அவருடைய கண்ட்ரிக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாமே பக்காவான ஃபார்மில் இருக்காரு. ஸோ எல்லாம் எங்கே கொண்டு போய் விட்டாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு மேட்ச் அடி வாங்கினாலுமே 10 out of 7 8 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறதுனால நுவான் துஷாரா மிகப்பெரிய அசெட்டு. அவரை எடுத்து வைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அண்ட் நம்பர் 2 லியாம் லிவிங்ஸ்டன். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓவர் ஃபார்முங்க. ஒரு 2022 அந்த டைமில் இருந்த லியாம் லிவிங்ஸ்டன் கிடையாது. போச்சு, அவருக்கு பேட்டிங் ஸ்கில் போச்சு. அவர் வந்துட்டு ஒன்லி ஹிட்டர் தான். எல்லா பாலையும் சுத்த பார்க்குறாரு. ஸோ அது செட் ஆகாது. அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு நல்ல பிளேயரை எடுக்கலாம். அவருக்கு பதிலாக உள்ள ரொட்டேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலுமே, ஒரு ஜேக்கப் பெத்தல் இவங்களெல்லாம் கொண்டு வந்தாலுமே அவருக்கு பதிலாக இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்க. அவங்களை எடுக்கிறது நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது போக தேவ்தத் படிக்கல் அண்ட் மயங்க் அகர்வால். ஸோ 2 பேர் இருக்காங்க. தேவ்தத் படிக்கல் செம பிளேயர் தான். பட் இருந்தாலுமே அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வந்தார். ஸோ படிக்கலையே ரிட்டன் கொண்டு வந்துட்டு மயங்க் அகர்வாலை ரிலீஸ் பண்ணுறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிக்கிறேன். ஏன்னா ஏஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீமில் தேவைப்படாது, படிக்கல் வந்துட்டார் அப்படின்னா தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஃபியூ சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி எல்லாருமே அப்படியே கண்டினியூ ஆவாங்க. ஆர்சிபி பெருசாக மூவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான் கைஸ் ப்ரெடிக்ஷன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் பெட்டரான ஒரு வீடியோஸ் ஆப்ஷனை பற்றின அப்டேட் எல்லாம் வந்த உடனே உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன். See you soon guys.